Hi friends, இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். Allow for deliberation on the legitimate demands of Ladakh அப்படின்னு இருக்கு. ஸோ டெலிபரேஷன் அப்படின்னா என்ன? டெலிபரேஷன் அப்படின்னா திங்கிங் இல்ல டிஸ்கஷன். ஸோ அலோ ஃபார் டெலிபரேஷன், அலோ ஃபார் டிஸ்கஷன் ஆன் த லெஜிட்டிமேட் டிமாண்ட்ஸ் ஆஃப் லடாக். ஸோ லடாக்கோட கோரிக்கைகளுக்கு, லெஜிட்டிமேட்னா நியாயமான கோரிக்கைகளுக்கு, அதாவது பை லா on the legitimate demands of Ladakh. When decisions are taken for constituents in a province without their explicit consent or their deliberation, there could be a blowback even if the constituents initially welcomed the changes with hope. So இங்க என்ன சொல்றாங்க, when decisions are taken for constituents, தொகுதியை பிரிக்கிறதுக்கு முடிவெடுக்கும் போது in a province, ஒரு மாகாணம்னா அது ஸ்டேட்டா கூட இருக்கலாம், ஓகேவாங்க. ஸோ ப்ராவின்ஸ்னா ஸ்டேட்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இன் எ ஸ்டேட் வித்தவுட் தேர் எக்ஸ்பிளிசிட் கன்சென்ட், ஸோ அவங்களோட உறுதியான ஒப்புதல் இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அதாவது கிளியர் கன்சென்ட், உறுதியான ஒப்புதல் இல்லாம நீங்க முடிவு எடுக்கிறீங்க. ஆர் தேர் டெலிபரேஷன், இல்ல அவங்களோட ஒப்பீனியனோ இல்ல அவங்களோட டிஸ்கஷனோ பண்ணாம நீங்க ஒரு முடிவு இருக்கிறீங்கன்னா there could be a blowback. ஸோ அதுல failures வரலாம். even if the constituents initially welcome the changes with hope. அவங்க என்னதான் இத முதல்ல அக்செப்ட் பண்ணி இருந்தாலும், சரி இதனால நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு அக்செப்ட் பண்ணி இருந்தாலும் இதுல ஏதாவது நெகட்டிவ்ஸ் இல்ல ஃபெயிலியர்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அவங்களோட ஒப்பீனியனை கேட்கல, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணல. such is the case with the abrogation of Jammu and Kashmir's special status and its bifurcation into two union territories. so இந்த கேஸ் தான் எதுல நடந்திருக்கு? abrogation of Jammu and Kashmir's special status. so Jammu and Kashmirக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா அதுக்கு மட்டும் 2 லெஜிஸ்லேட்டிவ், அதாவது 2 கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனியா இருக்கும். அதே மாதிரி அங்க நம்ம போய் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதை எடுத்துட்டு அதை பைஃபர்கேஷன் அப்படின்னா பிரிக்கிறது, டிவைட் பண்றது இன்டூ 2 யூனியன் டெரிட்டரிஸ். 2 ஸ்டேட் அல்லாத சென்ட்ரலோட டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வர்றதுதான் யூனியன் டெரிட்டரி. ஸோ அது 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சாங்க. விச் இன்க்ளூட்ஸ் தி erstwhile constituent ஆஃப் லடாக். ஸோ முந்தி லடாக்னு சொல்லப்படுற அந்த இடத்தையும் இதுல இருந்துச்சு. while the discontent in the Kashmir Valley with both decisions is well documented. A Lohniti survey points to 4/10 of Jammu residents opposing the abrogation of the special status and a larger majority seeking restoration of the statehood. இதுல மக்களுக்கு ஒப்புதல் இல்ல. the discontentனா ஒத்துக்கிற மாட்டாங்க. so dissatisfaction. while the discontent in the Kashmir Valley, so காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒப்புதல் இல்ல. with both decisions, அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ கேன்சல் பண்ணது, அப்புறம் இதை யூனியன் டெரிட்டரியா பிரிச்சது, இந்த ரெண்டுமே மக்களுக்கு பிடிக்கலன்றது ஏற்கனவே நல்லா பதிவிடப்பட்டிருக்கிறது, வெல் டாக்குமெண்டட். லோக்னிதி சர்வே பாயிண்ட்ஸ் டு, ஸோ ஒரு சர்வே நடந்திருக்குங்க. ஸோ லோக்னிதி சர்வே என்ன சொல்லுது? 4/10 ஆஃப் ஜம்மு ரெசிடென்ட்ஸ், அப்ப 10 பேர்ல 4 பேர் அப்போசிங் தி அப்ரகேஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஸோ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை டெலீட் பண்றத அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் a larger majority seeking restoration of the statehood. பல பேரு திரும்பியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரா ஒரு ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when Ladakh was hived off into a union territory from the then unified state. இப்ப from the then unified அப்படின்னா முன்னால ஒன்னா இருந்த ஸ்டேட், ஜம்மு காஷ்மீர் லடாக் எல்லாம் ஒன்னா இருந்தப்போ, சரிங்களா, அதுல இருந்து பிரிச்செடுக்கப்பட்டது, ஒன்னா இருந்த ஸ்டேட்ல இருந்து பிரிச்செடுக்கப்பட்டது. when the Ladakh was hived off அப்படின்னா ஒன்னா இருந்த ஸ்டேட்ல இருந்து பிரிச்செடுக்கப்பட்டது. the government justified this as reflecting a demand from residents of Ladakh in particular, who were concerned about the predominance of Kashmir Valley and Jammu in its erstwhile legislation. So government என்ன ரீசன் சொன்னது அப்படின்னா, ஜம்மு வேலியில இருக்கிறவங்க அவங்களோட சட்டசபையில அப்பர் ஹேண்ட், ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதனால கவர்மெண்ட் லடாக் பீப்புளோட ரிக்வெஸ்டுக்கு என்னங்க இப்படி பிரிச்சுட்டோம், தெரியாங்க. ஒரு சட்டசபைனா அதுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸோடதையும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வருவாங்க. ஆனா காஷ்மீர் வேலியில இருந்து வர்றவங்க ஜாஸ்தி ஆதிக்கம் செலுத்துறாங்க, லடாக் பீப்புளுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. அதனால நம்ம 2ஆ பிரிச்சு
காஷ்மீருக்கு தனியா காஷ்மீரும் லடாக்கு தனியா லடாக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. இப்படிதான் கவர்மெண்ட் ரீசன் சொன்னதுன்னு சொல்றாங்க. ஜஸ்டிபிகேஷன்னா நியாயப்படுத்துதல். Yet 5 years on, the protest in Ladakh with the demand for statehood or the province inclusion in the 6th schedule of the constitution, which had provisions regarding administration of tribal areas in some northeastern states, confirmed the unpopularity of the decisions made by the BJP-led government. So இப்ப இந்த 5 years போனதுல லடாக்ல இருக்கிற போராட்டங்களும் இத வந்து திரும்பி ஸ்டேட்டா மாத்தணும் அப்படின்றதையும் அப்புறம் கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளோட 6வது ஷெட்யூல்ல என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் அந்த ஷெட்யூலுக்கு கீழே தான் கவர்ன் பண்றாங்க. ஸோ அதுலலாம் நம்மளுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அதை திரும்ப இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த டெசிஷன் வந்து சரியில்லை, பாரதிய ஜனதா பார்ட்டி எடுத்த இந்த முடிவு கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. While Ladakh is host to 2 autonomous hill councils in Leh and Kargil, the absence of an empowered legislature in the union territory, which has meant little say for local governance in comparison to a larger writ for New Delhi, has given rise to these protests. சரி, இப்ப ஸ்டேட்ஹுட்டா இருந்தா என்ன, யூனியன் டெரிட்டரியா இருந்தா என்ன? யூனியன் டெரிட்டரி டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுது. இப்ப லே லடாக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட 2 மலைவாழ் ஜாதி கவுன்சில்ஸ் இருக்கு, அட்டானமஸ் ஹில் கவுன்சில்ஸ். அது ஒன்னு லேல இருக்கு, இன்னொன்னு வந்து கார்கில்ல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, யூனியன் டெரிட்டரியில லோக்கல் கவர்னன்ஸ்க்கு தேவையான லாஸ் எல்லாம் அவங்க எழுதல. இப்ப நியூ டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டியூட்டி இருக்கு. ஸோ டியூட்டி சார்ட் இருக்கு, பிரிட் அப்படின்னா பெட்டிஷன் இருக்கு, சரியாங்க, ஒரு லார்ஜர் ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா அந்த மாதிரி நம்ம லடாக்குக்கு கிடையாது, ரொம்ப கம்மியா தான் லோக்கல் கவர்னன்ஸை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவங்க வந்து ப்ராட்டஸ்டே ஆரம்பிக்கிறாங்க, போராட்டத்தையே ஆரம்பிக்கிறாங்க. The agitation, the one led by social activist Sonam Wangchuk in particular, with echoes in New Delhi, raised the question whether the union government could have avoided the Machiavellian route of one-upmanship seen in 2019, which led to the current situation. So இந்த போராட்டம் யார் தலைமையின் கீழ் நடந்ததுன்னா சோனம் வாங்சக் அப்படின்ற ஒரு பொது ஆர்வலர் அவருக்கு கீழே நடந்தது. அதோட பிரதிபலிப்பா நியூ டெல்லியிலையும் போராட்டங்கள் நடந்தது. யூனியன் கவர்மெண்ட் இந்த கன்னிங்கான ரூட்டை அவாய்ட் பண்ணிருக்கலாம், அவங்க மேலோங்கி இருக்கணும்ன்றதுக்காண்டி இந்த ரூட்டை அவங்க எடுத்திருக்க வேண்டாம். 2019ல அதை எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இப்ப இந்த போராட்டங்கள் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. A larger question relates to how Ladakh has been viewed by New Delhi ever since 2019. So இப்ப அவங்க நிறைய கேள்விகள் கேக்குறது, நம்மள பதில் சொல்றது எதுக்குன்னா 2019க்கு அப்புறம் இந்த லடாக் யூனியன் டெரிட்டரியை எப்படி நடத்துறாங்க அப்படின்றதுதான். Following Chinese incursions across the line of actual control. So அடிக்கடி சைனால இருந்து இன்வேஷன்ஸ் மாதிரி அடிக்கடி ஊடுருவல்கள் வருது. அதாவது சைனீஸ் ஆர்மி அடிக்கடி உள்ள வந்துடுறாங்க. இன்கர்ஷன்னா சடன் என்ட்ரி, சடன் இன்வேஷன் கூட சொல்லலாம். அக்ராஸ் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அண்ட் ரெக்கரிங் டென்ஷன்ஸ் இன் த ரீஜன். ஸோ நம்மளுக்கும் சைனாக்கும் இருக்கிற அந்த பார்டர் லைன் பேர் தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அதனால திரும்பி அந்த இடத்துல ஒரு பதட்ட நிலை வந்துகிட்டே இருக்கு. லடாக் ஹாஸ் லார்ஜ்லி சீன் த்ரூ எ செக்யூரிட்டி லென்ஸ். ஸோ லடாக்கை நம்ம பயங்கரமா பாதுகாத்தாதான் இந்தியாக்குள்ள சைனீஸ் ஆர்மி வராம நம்ம தடுக்க முடியும். லோக்கல் கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு லைவ்லிஹுட், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் such as water scarcity, waste management, pollution, civic issues such as access to land for pastoral community remain relatively unaddressed in the administrative scheme. So அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரங்களுக்கு இல்ல சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு, என்ன மாதிரி பிரச்சனைகள், தண்ணி பற்றாக்குறை, வேஸ்டை எப்படி மறு சுழற்சி பண்றது, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றது, சின்ன மக்களோட குறைகள், அப்புறம் மேய்ப்பு நிலங்கள் வந்து அவங்களால போக முடியல, ஏன்னா அங்க ஆர்மி அந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா இது பண்ண முடியல. அதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு அப்படின்றத வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கீம்ல சொல்லப்படலை. அன்அட்ரஸ்ட்னா நாட் மென்ஷன்ட்னு அர்த்தம். The absence of a legislature in the newly formed UT is a key reason why residents seem agitated about the lack of deliberation or avenues to register their concerns. So இந்த
சட்டங்கள் இல்லாததுனாலதான், புது யூனியன் டெரிட்டரி ஃபார்ம் ஆனதுல சட்டங்கள் இல்லாததுனாலதான் இந்த ரெசிடென்ஸ் போராட்டங்கள் நடத்துறதுக்கு காரணமா இருக்கு. சோ இங்க வந்து ஒரு லேக்னஸ் இருக்கிறதுனாலதான் நீங்க எங்களோட டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கல, குறைகளை சொல்றதுக்கு கரெக்டான இடங்கள் இல்ல, இதுதான் இவங்களோட பிரச்சனை. It goes without saying that Union government must find a way to meet the legitimate demands of Ladakh and grant its statehood. So எல்லாரும் என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஒரு வழி பார்த்து இவங்க லடாக் மக்களோட இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அதை திரும்பியும் ஸ்டேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி, the discontent also highlights the importance of preserving India's polished system of asymmetric federalism that has purposefully addressed grievances. So முக்கியமான குறை இல்ல வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, preserving India's polished system of asymmetric federalism that has purposefully addressed grievances. So அவங்க இந்தியால ரொம்ப வெளியில தெரியாத மாதிரி ரொம்ப பாலிஷ்டா அவங்க என்ன பண்றாங்க, அசிமெட்ரிக் ஃபெடரலிசம்னா கூட்டாட்சிங்க. சோ ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்துதான் கவர்மெண்டா நடத்தணும். ஆனா அவங்க வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்ல ஒரு பாரபட்சம் காமிக்கிறாங்க. அந்த முறையில இவங்க பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுதான் இவங்களோட இன்னொரு மேஜர் குறையா இருக்கு. சோ இவங்க வந்து எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்லன்றது இவங்களோட குறையா இருக்கு. சோ ஓவராலா என்ன சொல்லியிருக்காங்க, லடாக் பர்சன்ஸ கேட்காம பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. சோ உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்க்கு எப்படி வரும், ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே ப்ராப்ளத்துக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டெசிஷன் வந்து கேட்காம எடுத்து பிரிச்சுட்டாங்க. அது முதல்ல வந்து கரெக்டா இருந்தாலும் அப்புறம் போக போக பீப்புளுக்கு வந்து பிடிக்கல. அதுக்கு இவங்க என்ன ரீசன் சொன்னாங்க. சோ பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் ப்ராப்ளம் என்ன, அது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பீப்புளோட டிமாண்ட், அதுக்கப்புறம் அவங்க அதுக்கான ஜஸ்டிபிகேஷன், பீப்புளோட டிமாண்ட் கரெக்டா அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவங்க ஒப்பீனியன். அதனால நம்ம வந்து அவங்க கேக்குற மாதிரியே சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியாங்க. இதுல உங்களுக்கு எங்கெல்லாம் கிராமட்டிக்கலா டவுட்ஸ் இருக்கோ நீங்க கமெண்ட்ல சொல்லலாங்க. இதுல எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல தாங்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால பெருசா வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது முதல்ல நடந்த விஷயங்களை கொஞ்சம் பாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. when was hived off அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் முன்னாடி நடந்தது, 2019ல நடந்தது. ஓகேவாங்க. சோ பாஸ்ட்ல நடந்தது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இரண்டையுமே நம்ம பிரசன்ட்லயே நம்ம சொல்லிடலாம். ஓகேவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்ல ஏதாவது மீனிங்ஸ் இல்ல அப்படின்னா சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.